அது வரைக்கும் இது வரைக்கும் அவர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. எங்களுடைய காலாப்பட்டுடைய பெண்களை, எங்களுடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்களை இழிவுபடுத்திய கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால், என்னுடைய காலாப்பட்டு தொகுதி இருக்கின்ற அத்தனை என்னுடைய தாய்மார்களையும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன். நான் எதுக்கும் பயப்படுறதும் கிடையாது. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா, நான் போன 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் 2011 இருந்து 16 வரைக்கும் சட்டமன்றம் இருந்தா ஒரு கொலை கிடையாது, ஒரு கொள்ளை கிடையாது. அதுக்கப்புறம் 5 ஆண்டு நான் இல்லாம இருந்தேன். காங்கிரஸ் தரப்பு சார்ந்தவர்கள் ஜோசப் கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்து சந்திரசேகர் 2 குடும்பத்தினுடைய அவங்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்குது. மீண்டும் பல 9 கொலை பண்ண குற்றவாளிகள்லாம் இன்னைக்கு காலாப்பட்டு தொகுதியில இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அது நான் ஆதாரத்தோட எனக்கு வீடியோ வரல சொன்னாங்க. இப்ப இந்த வீடியோ ஆதாரத்தோட, அதுவும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினாலும் சரி, நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். நான் யாரை ஒன்னாலும் வெட்டுவேன். அவ்வளவு பெரிய ஆளு யாருன்னு தெரியல, வெட்டுவேன், எச்சாரையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை குற்றவாளி பேர்ல இந்த புதுச்சேரி அரசாங்கம் காவல்துறைகள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா 2 நாட்கள் டைம் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் பேர்லயும் வழக்கு பதிவு பண்ணி